ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தேங்காய் துவையல் மாதிரி தான் ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகா, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நல்லெண்ணெய், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி. நான் 2 வத்தலும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். ஓரளவுக்கு எல்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறமேட்டு உளுத்தம்பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. துவரம் பருப்பு போடுறதுனால நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, 2 வத்தல் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 இது இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், ஒரு 5 பல் தேங்காய் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காவையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தேங்காய் நல்லா வதங்கணும். தேங்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் தக்காளி, மல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் அங்கே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். காரம் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா, 2 வத்தல் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். தோசை, இட்லி, கூழ், பழைய சாதம் இதுக்குள்ளெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.